ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி சிலர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு அட்டா எப்பா பயங்கரமான சண்டை. ஏன் சண்டை அப்படின்னா, எஃப்ஜே வந்துட்டு சும்மா இல்லாமல் இவர் ஒரு இடத்துல வந்துட்டு எல்லாரும் சாப்பிட்றாங்க. இவர் தனியாக போயிட்டு ஆதிரை கூட ஜாலியாக ஜோடியாக வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஆதிரை என்னது விஜய் பார்வதி இங்கே வாங்க அப்படின்னு கொஞ்சம் நெக்கில் கூப்பிட்டோன்னே இவங்களுக்கு டென்ஷன் ஆகி போச்சு. ஏன்னா ஏற்கனவே வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்க்கை தகர போயின்னு இருக்காங்க காரணத்தினால இவர் வந்து நெக்கில் அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு தான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பண்ணால் என்னால் வேலை செய்ய முடியாது, தண்ணியில் எடுத்து கொடுக்க முடியாது அப்படின்போது கனி வந்து இல்லைம்மா நீ வந்து செய்யணும், அந்த சூப்பர் டீலர்ஸ் ஃபேமிலிக்கு என்ன பண்ணணுமோ அதை செஞ்சு தான் ஆகணும், அதுதான் நம்மளுக்கு வேலை அப்படின்போது அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, இது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பண்ணுற எதையுமே நான் வந்துட்டு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, இது என்னோட கேம். இல்லைம்மா எல்லாருமே வந்து அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் பண்ணுற விஷயத்த நான் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் டென்ஷன் ஆகிறாரு. உள்ளே வந்து எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க. இந்த இது முடிஞ்ச உடனே நம்ம விஜய் பார்வதி வியானா அதுக்கப்புறம் நம்மளுடைய திவாகர் அங்கே வந்து ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்குறாரு. இவ்வளோ ரணகாலத்துலேயும் அவருக்கு ஒரு குதூகலம், அவரோட டாஸ்க்கை கொடுக்கணுன்ட்டு. அப்போ இவர் வந்து கூப்பிட்றாரு எஃப்ஜே, வாங்க வந்து வீட்டை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கன்னும் போது இருங்க நாங்கள் ரெடி ஆகிட்டு வருவோம் அப்படின்னும் போது இவர் டென்ஷன் ஆகிறாரு. இன்னும் எல்லாத்துக்குமே வந்து ரெடி ஆகிட்டு வரோன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ இவங்களுக்கு சோறு போடாதீங்க அப்படின்னு வந்துட்டு அதிரடியாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. உடனே வந்து கனி வந்து சூப்பராக அங்கே ஒரு விஷயத்த பண்ணாங்க. உண்மையிலே நம்ம பாராட்டி ஆகணும். சரின்னு சொல்லலை, கம்முனும் இல்லை, அதை நீங்கள் சொல்லக்கூடாது, அதுக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, நான் அதை அலோவ் பண்ண மாட்டேன், அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்கள் உரிமை இல்லை, உங்களுக்கு வேணும்னா வேலை வாங்க முடியலன்னா அது உங்களுடைய சாமர்த்தியம், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சூப்பராக அந்த இடத்துல வச்சாங்க. அதுக்கப்புறம் போய்ட்டு கணிப்பு விஜய் பார்வதி கிட்ட சொன்னாங்க, இதுதான் செஞ்சாகணும், இதுதான் பிக் பாஸ் ரூல்னு. ஆனால் விஜய் பார்வதி அதாவது நான் புச்ச மூவிலுக்கு 3 கால்னா அவங்க 3 காலில் 2 கால் கூட சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி வந்து பயங்கரமாக சண்டை ஓடிச்சு கரெக்டாக வந்து. ஆனால் கனி வந்து இன்றைக்கி வந்து கரெக்டாக சொன்னாங்க, ஏன்னா நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே இப்படி பண்ணிங்கன்னா எது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்னு எனக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுங்க, நான் அதன்படி உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி வந்துட்டு அங்கே ஒரு சில விஷயங்களை வச்சாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் இவங்க வந்துட்டு திரும்ப சொல்கிறதுனா எனக்கு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பண்ணுறாங்கன்னா, இங்கே சாப்பிடும்போது அங்கேருந்து என்னை வந்து இப்படி உட்காந்து கூப்பிட்றது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஆனால் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எஃப்ஜே வந்து உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நக்குள் பூச்சி ஆளுன்ட்டு. ஆனால் கடைசியாக வந்து கனி இதுக்கு ஒரு தீர்வு கொடுத்தாங்க. நேற்று வந்து எப்படி கை க்ளோஸ் கொடுத்து அந்த குப்பையை எடுத்து போட சொன்னாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து என்ன பண்ணாங்கன்னா சூப்பராக ஒரு விஷயம், இனிமேல் சாப்பிட்றது இந்த ரவுண்டான மாதிரி ஒரு டேபிள் இருப்பாங்க, அங்கே தான் சாப்பிடணும், வேறு எங்கேயும் போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோன்னே எஃப்ஜேக்கு மூஞ்சி செத்து போச்சு. பட் இருந்தாலும் விஜய் பார்வதி கொஞ்சம் வேலை செய்யலாம். இது வந்துட்டு சரி ஓகே போய் கொடுத்துட்டு ஏதாவது கத்திருக்கலாம், ஏன்னா அவங்க சொல்கிற வேலையை செய்யணுன்றது ரூல். ஆனால் அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்க பண்ணும்போது நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து இந்த வாரம் முழுக்க ஓரளவுக்கு வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. வியானா மாதிரி ஓபி அடிக்கல அவங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே இந்த சண்டையில் வந்துட்டு நீங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லுங்கள், யார் மேலே உண்மையிலே தப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, இந்த வீடியோவுக்கு நான் என்ன கேட்க போகிறேன், அந்த லைக்கை போட்டு விட்ருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை. பாய் நம்பர்லாம்.